இருக்குது. அதனால நான் பாவமில்லாத பரலோக ராஜ்யத்துக்கு என்னை எடுத்து கொள்ளுங்க. நான் உலகத்தில் என்ன பாவம் செய்துக்கிட்டு இருக்கே சூழ்நிலை வந்துடுது, கோபப்படுகிற சூழ்நிலை வருது, இச்சை அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்குற சூழ்நிலை வருது, எரிச்சலுக்கான சூழ்நிலை வருது. ஐயோ அனுதினமும் இந்த சோதனை, நான் அடிக்கடி விழுந்துட்டு வந்து ஐயோ பாவம் செய்துட்டேன்னு ஆண்டவரே மன்னியுன்னு தினந்தோறும் அழுது கொண்டு இருக்கிறேன். இதற்கு ஒரேடியாக பரலோகத்துக்கு என்னை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பரிசுத்தமாக இருப்போம், பாவம் இல்லாத இடனை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, பரலோகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும்னு அவர் சொல்ல காரணம், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலை, அதனால பரிசுத்தமான இடத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம். அப்போ ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பேசினார், மகனே நீ இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ முடியல, அதனால் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க நீ ஜெபிக்கிற. நீ இந்த பூமியில் எனக்கு சாட்சியாக வாழணும், அதுக்கு தான் நான் உன்னை ரட்சித்தேன். முடியலையே, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிற கோவம் வந்துடுது, இச்சையான காரியத்துக்கு இடம் கொடுக்கான்னு இருக்க இச்சையான பார்வை வருது, சிந்தனை வருது. ஐயோ ஐயோ இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்றது கஷ்டம், எடுத்துக்கொள்ளுங்க நீ. ஆண்டவர் சொன்னார், அதற்கு தான் என்னுடைய வல்லமை உனக்கு தருகிறேன், பரிசுத்த ஆவியாகிய என்னுடைய வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நீ பரிசுத்தமாய் வாழுவதற்கான வல்லமையை உனக்கு தருவார். பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ அவருடைய வல்லமை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் பேசின போது, அப்போ அந்த வல்லமை எனக்கு கொடுங்க, என்னால் என் பலத்தினால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, உங்களுடைய வல்லமையை தாங்கன்னு செபிக்க ஆரம்பித்தார். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் மேலே ஊற்றினார். அவர் ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்க ஆரம்பித்தார். ஒரு புது பலன் வந்ததை உணர முடிந்தது. அந்த வாலிபன் என்னோடு பேசும்போது சொன்னார், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். அந்த ஆண்டவர் சொன்னார், நீ பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதில்லை, இந்த பூமியிலேயே இத்தனை பாவ சோதனைக்கு மத்தியில் பரிசுத்தத்தோட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், அந்த வல்லமை தரன்னு ஆவினால் என்னை நிரப்பினார் என்பதாய் அந்த